ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாரியில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் என்னோடய லென்த் என்னவோ அதுக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டேன். நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மெஷர்மெண்ட்லாம் எடுத்து வச்சுட்டேன். தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து ஹைட் எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நெக் ஓகேங்களா, நெக் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன். தென் வந்து பார்த்திங்கன்னா நெக்லேருந்து அதாவது நம்ம ஷோல்டருக்கு வந்து எவ்வளோ வேணுமோ ஒரு 2.5 மீட்டர் வந்து அதை எடுத்துக்கிட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற 3 இன்ச்சை வந்து அப்படியே விட்டேன் நான். தென் வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோலுக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வந்து நம்ம இங்கிட்ட வந்து 6 இன்ச்சஸ் விட்டுருக்கோமா, ஸோ 6 இன்ச்சஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து ஒரு ப்ளஸ் மாதிரி போட்டுக்கிறேன். தென் வந்து அதை எல் ஷேப்பில் வந்து ட்ராயிங் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அப்போ தான் வந்து நம்மளால் வந்து ஹேண்டுக்கு வந்து கட் பண்ண முடியும். தென் வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 9 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங்க்காக வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டு வந்து நம்ம ஒரு கர்வாக வந்து கட் பண்ணிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு 1.5 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த கர்வுக்கு பாயிண்ட் இருக்க மாதிரி விட்டுருங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா நெக்குக்கு வந்து ஃபஸ்ட்டு அதாவது ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எவ்வளோ இன்ச்சஸ் வேணுமோ அதாவது ஒரு 4.5 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். தென் பேக்குக்கு வந்து அதோட ஒரு 1/2 இன்ச்சஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டு 5 இன்ச்சஸாக வந்து பார்த்திங்கன்னா நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு அதுவே வந்து ரொம்ப போதும்னு தோணுச்சு. ஸோ அப்படியே நான் விட்டேன் நான். ஸோ ஃப்ரண்ட்டு வந்து 4.5, பேக்கு வந்து 5 இன்ச்சஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். தென் ஷோல்டருக்கு வந்து சைடில் வந்து பிடிக்கிறதுக்காக அந்த சைடு ஒரு 1/2 இந்த சைடு ஒரு 1/2 நான் விட்டேன். ஓகேங்களா, ஏன்னா ஹேண்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காகவும் இந்த சைடு வந்து நெக்குக்கு ஒரு 1/2 இன்ச்சு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காகவும் நான் விட்டேன். ஸோ எல்லாத்தையும் நான் வந்து ஓரளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே ஆல்ரெடி ஃபஸ்ட்டு நான் வந்து மார்க் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் போட்டு கீழே வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து ஸ்டிச்சிங்க்காக ஒரு லைன் ஸ்ட்ரெயிட்டாக போட்டேன். தென் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஹிப்க்கு வந்து 7 இன்ச்சு போதும்னு சொல்லிட்டு 7 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு மேலேருந்து அதாவது நம்ம 9 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வந்து வரைஞ்சிக்கிறேன். தென் அதுலேருந்து 1.5 இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங்க்காக வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோ தான். இதை வந்து அப்படியே நான் கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோல்டான சைடு வந்து நம்ம பக்கமும் அதாவது எல்லா பக்கமும் ஃபோல்ட் ஆகிருக்கும் அது வந்து நம்ம பக்கமும் அந்த ஓப்பன் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்போசிட் வந்து வச்சுக்கணும். தென் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபுல் ஹேண்டுங்கிறனால ஃபுல் ஹேண்டுக்கு வந்து எவ்வளோ லென்த் வேணுமோ அந்தளவுக்கு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே வந்து 6 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். சிக்ஸ் இன்ச்சஸ் மார்க் பண்ணலாம். அந்த இடத்துலேருந்து கரெக்டாக 3 இன்ச்சஸ்க்கு வந்து கீழே வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த 3 இன்ச்சஸ் மார்க் பண்ண இடத்துலேருந்து 6 இன்ச்சஸ் வந்து ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சுருக்கல அதுலேருந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அங்கே வந்து கரெக்டாக 3 இன்ச்சஸ் 6 இன்ச்சஸ் 7 இன்ச்சஸ் இது இந்த மாதிரி தான் வந்து மெஷர்மெண்ட் வந்து இருக்கும். தென் வந்து சென்டர் அதாவது 7 இன்ச்சஸ் வந்து சென்டர் இது பண்ணோம். அதுலேருந்து 3.5 சென்டரில் ஒரு டாட் வச்சு அதுலேருந்து ஒரு கர்வ் மாதிரி ஹேண்டுக்கு வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன் நான். ஸோ நான் எப்படி ட்ரா பண்ணுறோம் அதே மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அதாவது ஃப்ரண்ட்டுக்கு கை எப்படி வந்து நம்ம குடைவோமோ அதே மாதிரி கைக்கு வந்து கீழே வந்து கொஞ்சம் கர்வாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். அண்ட் வந்து கையோட லென்த்துக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு அதாவது நான் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 26 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக நான் கை வச்சுருந்தேன் அந்த இடத்துல வந்து எனக்கு வேல்யூ இருக்கணும் மாதிரி நான் வந்து 26 இன்ச்சஸ்க்கு வந்து மார்க் பண்ணி அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5 இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கைக்கு வந்து டைட்டுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுவேன். அதுலேருந்து 1.5 இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங்க்கு விட்டேன். ஸோ அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு ட்ரா லைன் வந்து வரைஞ்சிக்கிறேன் நான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்மளோட சாரீ இருக்குல்ல அதை வந்து நல்ல பக்கம் வந்து நம்மளை பார்க்குற மாதிரியும் ராங் சைடு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ வந்து இப்போ அது மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம லைனிங் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன்.
நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் நம்மளுக்கு ஸ்டிச்சிங் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிடும். ஸோ அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நான் அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ சாரியோட நல்ல பக்கம் நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி அதுக்கு மேலே வந்து லைனிங் துணியை வச்சுட்டு அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கல அந்த இடத்துல மட்டும் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ சொல்கிறேன்ல அந்த இடத்துல மட்டும், அதாவது சைடில் அண்ட் கீழே இந்த 3 இடத்துல மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கைக்கு வந்து ஸ்டிச் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து திருப்பி போட்டு ஸ்டிச் பண்ணுங்கிறதுக்காக நான் அந்த இடத்த மட்டும் விட்டுட்டேன். ஸோ இப்போ நான் சொன்ன பிளேசஸ் மட்டும் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன்.
வந்து பார்த்திங்கன்னா லைனிங் துணி 2 இருக்குல்ல, அந்த லைனிங் துணி 2யும் மெயின் ஃபேப்ரிக் துணி 2யும் வந்து அந்தந்த ப்ளேஸஸில் கரெக்டாக நான் பிடிச்சிருக்கேன்ல அந்த மாதிரி பிடிச்சிக்கணும். அதாவது லைனிங் துணி ஒரு பக்கமும் மெயின் ஃபேப்ரிக் ஒரு பக்கமும் வந்து வச்சுக்கணும். ஸோ நான் கட் பண்ணியிருக்கல அதே ஷேப்பில் வந்து ஒரு ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கணும். ஸோ கரெக்டாக அந்த சென்டர் இருக்குல்ல, அதாவது லைனிங்க்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் சென்டர், அந்த சென்டரும் இன்னொரு ஃபேப்ரிக்கோட இதையும் வந்து கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாட் பிடிக்க போகிறேன். ஸோ கரெக்டாக சென்டர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 4.5 இன்ச்சஸ்க்கு வந்து கரெக்டாக மார்க் பண்ணி அதுக்கு சைடில் 2 சைடுமே வந்து ½ இன்ச் வந்து மார்க் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கை இருக்குல்ல, கை வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ கை வந்து நார்மலாக நம்ம எப்பவுமே ஸ்டிச் பண்ணுவோம் அதே மாதிரி தான். ஸோ ஒரு ½ இன்ச்சஸ்க்கு மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். இப்போ காட்டின மெயின் ஃபேப்ரிக் மாதிரி லைனிங்கும் வந்து பார்த்திங்கன்னா வச்சு நம்ம 4ஆக வச்சு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா வச்சு ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் நான் 2த்துலையுமே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணியிருந்தோம்ல மேலே, ஸோ டாப்பையும் கீழே வந்து பாட்டத்தையும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் நான். ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு கீழே வந்து லைனிங்க்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் கீழே வந்து மடித்து வந்து ஒரு ½ இன்ச் வந்து மடித்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். என்னோடய ஃபோனில் வந்து சார்ஜ் வந்து இல்லை அப்படிங்கிறதுனால அதை நான் எடுக்க முடியல. ஸோ அந்த ½ இன்ச் வந்து கீழே மடித்து அடிச்சுட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து நம்ம எப்பயும் போல் பிடிச்சிப்போம். அது ஹேண்ட்லேருந்து கீழே வந்து பாட்டம் வரலையும் வந்து நான் பிடிச்சி எடுத்துக்கிறேன் நான், அதாவது ஸ்டிச் பண்ணிக்கிறேன் நான். ஸோ ஃபைனல் லுக் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் ப்ளஸ் வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.